Hello friends, lunch box ku na pack பண்ற recipes லாம் தனியா recipes channelல போட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து நாங்க அதை எடுத்து யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும், access பண்ண ஈஸியா இருக்கும். நிறைய பேர் கேட்டதனால ரெகுலரா நம்ம இங்க வந்து recipes பார்க்கலாம். ரொம்ப நேரம் இன்ட்ரோடக்ஷன்லாம் இல்லாம டக்குன ரெசிபிக்குள்ள இனிமே டெய்லி போய்டுவோம். இது முதல்ல ஆரம்பிக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ கார்த்திகா ரெசிபி சேனலுக்கு எல்லாருக்கும் வணக்கம். வாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு புலாவ் பண்ண போகிறோம் அண்ட் எக்கில் வந்து ஒரு சூப்பரான கிரேவி ஒன்று பண்ண போகிறோம். ஸோ புலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் சூடாயிடுச்சு. 1.5 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 4-5 கேஷ்யூ நட் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில், 2 பச்சை மிளகா, ஒரு முழு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், வெஜிடபிள் புலாவுக்கு இன்னைக்கு நான் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி. நீட்டு வாக்கில் கேரட் கட் பண்ணும்போது நீட்டு வாக்கில் பீன்ஸ் கட் பண்ணிக்குவேன். ரவுண்டாக பீன்ஸ் கட் பண்ணும்போது குட்டி குட்டி க்யூப்ஸாக நான் கேரட் கட் பண்ணிக்குவேன். இது கூட உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், ப்ரோக்கலி நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து இங்கே நான் வேக போட்டிருக்கேன். ஒரு இன்ஸ்டன்ட் சூப்பரான முட்டை கிரேவி தான் இதுக்கு சைட் டிஷ் பண்ண போகிறோம். நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை சுருள வதக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கங்கே தக்காளி முழுசாக தெரிஞ்சால் புலாவில் நல்லாயிருக்கும். பிரிஞ்சி இலை ஒன்று போட்டுக்கிறேன். சும்மா 1/4 கை புதினா, 1/4 கை கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது. எப்பவுமே புலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் இல்லை காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லை தேங்காய் பால் இல்லை கேஷ்யூ நட் பேஸ்ட் இல்லை பாதாம் மில்க்கு, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம், இதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா எப்போவுமே புலாவ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும். இது எதுவுமே இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரையாக இல்லாமல் இது சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இது ஒன்று ஆட் பண்ணும்போது புலாவோட டேஸ்ட் மாறும். ஒரு வாட்டி ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். காயில் ரொம்ப போட்டு எல்லாத்தையும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. டக்கு புக்குன்னு செஞ்சிட வேண்டிய சமையல் தான். எப்படி உப்புமா 2 நிமிஷத்தில் செய்கிறோம் அந்த மாதிரி செய்கிறது தான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்க போகிறோம். நான் வந்து இன்னைக்கு பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி. அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தேங்காய் பால் பாதி, தண்ணி பாதி, பாதாம் மில்க் பாதி, தண்ணி பாதி, நான் சொன்னதில் எதை வேணாலும் டேஸ்ட்டை என்ரிச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் க்ரீம் தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டேன். தயிர், ஃப்ரெஷ் க்ரீம்லாம் ஆட் பண்ணும்போது இல்லை முந்திரி பேஸ்ட்லாம் ஆட் பண்ணும்போது தண்ணி கணக்காக வச்சுக்க வேண்டாம். ஏன்னா இங்கே பாருங்கள் சும்மா இவ்வளோ தான் இருக்கும், தண்ணியாக இருக்காது. இதே தேங்காய் பால் ஆட் பண்ணுறீங்க, பாதாம் மில்க் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது நம்ம தண்ணியாக ஊற்றுவோம் இல்லையா? அப்போ வந்து நீங்கள் தண்ணி கணக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 1க்கு 1.5 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? புலாவ் செய்யும்போது எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா பேருக்கு கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி அளவுக்கு கொஞ்சமாக தான் காய்கறி போடுவாங்க. நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு காய்கறி நிறையா போடுவேன். அப்போ என்ன பண்ணோம், 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி வச்சுருக்கேன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி இவ்வளோ காய்கறியும் வேகிறதுக்கு வேணும். இல்லை எனக்கு கொஞ்சம் நெத்த ரைஸ் இருந்தால் பரவாயில்ல, நெஞ்சு அடைக்காது அப்படின்னாக்கா நீங்கள் 1க்கு 1.5 வச்சுக்கலாம். ஷர்வன் குட்டிக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணும்போது, குழந்தைங்களுக்கு பேக் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்கணும். ஆனால் குச்சியாக வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1.25 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கனால தண்ணியாகவே விட்டுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தேங்காய் பால், பாதாம் மில்காக இருந்தால் இந்த 1.25 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். காய்கறி கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் 1க்கு 1.5 விட்டுக்கோங்க. எவ்வளோ காய் இருக்கோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். நல்லா தலபலன்னு கொதிக்குது. சிம்மில் வச்சுட்டேன். ஊற வச்சு இப்போ தான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸு. ஒரு 20 மினிட்ஸ் ஊறி இருக்கும். அதை நம்ம ஆட் பண்ணிட்டு உப்புலாம் செக் பண்ணணும், செக் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில். இதோட நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. அதனால நான் கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். அரிசி போட்டோடனே கொதிச்சோடனே க்ளோஸ் பண்ணிவிட்டேன். டக்குன்னு வந்துச்சுன்னா 3 விசில், கொஞ்சம் நிதானமாக வந்துச்சுன்னா 2 விசில் போதுமானது. ஆஃப் பண்ணிடலாம். உங்களுடைய குக்கர் வந்து சரியாக விசில் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில், அதுக்கப்புறம் ஃபுல் சிம்மில் வச்சு சின்ன பர்னரில் வச்சுட்டு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 10 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணுறங்க. விசில் கணக்கு வச்சுக்க வேண்டாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், அப்படியே குச்சியாக வந்திருக்கு பாருங்கள். நான் அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். உதிரியாக தான் இருக்குது, ஆனால் சாஃப்டாக இருக்குது. தீ பிடிக்கலன்னா தெரியுதா உங்களுக்கு? நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. அவ்வளோதான். இது சூப்பராக சுட சுட ஹாட் பாக்ஸில் இதை லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். இதுக்கு சூப்பராக ஒரு கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா எக் கிரேவி செஞ்சுருக்கேன். அந்த எக் கிரேவி ரொம்ப சிம்பிள், டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது.
அந்த ரெசிபியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த புலாவ் ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. மணக்க மணக்க சமைக்கலாம், ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம்.